புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நேசறிவும் திரு பாதமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசறிவும் திரு பாதமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. நேசறிவும் திரு
பாதம் அமர்ந்தேன். நிம்மதி நிம்மதியே நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன். நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை 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 ஆராதனை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த அருமையான வேளையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெண்ணிற அப்பமாய் இந்த பொன்னிற வடிவத்திலே இந்த தொலைக்காட்சி மூலமாக நம்முடைய இல்லங்களுக்கு வந்திருக்கின்றார். இதோ இவ்வேளையிலே நமக்கு என்றும் அழியாத பொக்கிஷமாக நம்முடைய வாழ்விலே எந்நாளும் நம்மோடு பயணிக்கின்ற இறைவனாக, இதோ இந்த உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று கூறிய இறைவன் நமக்கு வாழ்வளிக்கின்ற உணவாக, ஆன்ம உணவாக, தன்னையே முழுவதுமாக இழந்த தெய்வன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கின்ற இறைவனாக இதோ இந்த நற்கருணையிலே வீற்றிருக்கின்றார். பல நேரங்களிலே இந்த நற்கருணையிலே என்னுடைய ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை மறந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்னாலும் நான் மாறாதவன், என்னாலும் இந்த நற்கருணையிலே வீற்றிருக்கின்றவன் என்று கூறுகின்ற ஆண்டவராக, பல்வேறு இடங்களிலே நற்கருணை புதுமைகளை செய்கின்ற ஆண்டவராக, பல்வேறு இடங்களிலே அற்புதங்கள் செய்து நம் மக்களை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற ஆண்டவராக இதோ நம் நற்கருணை ஆண்டவர் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அவருடைய பிரசன்னம் எந்நாளும் இந்த வெண்ணிற அப்பத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. பல நேரங்களிலே நாம் அவரை உணர மறுக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு அருள் தந்தையினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. அவர் அருள் பொழிவு செய்யப்பட்டு 2 வருடங்கள் தான் ஆகின்றது. ஒரு பங்கிலே உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். வேலை நிமித்தம் காரணமாக அந்த பங்கினுடைய பங்கு தந்தை அவர்கள் வெளியிலே சென்றிருக்கின்றார். அன்றைய நாள் இரவிலே இவர் மட்டுமே தனியாக பங்கு தந்தையின் அறையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார். சரியாக 1 மணிக்கு ஒரு சகோதரி, நம்முடைய கிறிஸ்தவ சகோதரி ஒருவர் அந்த பங்கு தந்தையின் அறையை தட்டுகின்றார். ஆனால் அங்கு பங்கு தந்தை இல்லை, உதவி பங்கு தந்தை இருக்கின்றார். நேரமோ நள்ளிரவு. அந்த வேளையிலே அந்த உதவி பங்கு தந்தை வெளியே வந்து பார்க்கின்றார். ஒரு தாய் நின்று கொண்டிருக்கின்றாள். அந்த தாய் இந்த உதவி பங்கு தந்தையை பார்த்து, ஃபாதர் எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்களுடைய மகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு கத்திக்கிட்டே இருக்கா, மனக்குழப்பமா இல்லை என்னன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றார். உதவி பங்கு தந்தையாக இருக்கின்றார். 2 வருடங்களே ஆன தந்தை. என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. பங்கு தந்தை அழைக்கின்ற பொழுது இரவு 1 மணி என்பதால் அவரும் எடுப்பதில்லை அலைபேசியை. என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த தாய் கண்ணீரோடு தனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்தவராக, அம்மா 1 நிமிஷம் இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்தை அவர்கள் ஒரு சில மணித்துளிகள் தன்னுடைய அறைக்கு சென்று
ஆலயத்திற்கு சென்று மீண்டும் அந்த மகளோடு செல்கின்றார். அந்த தாயினுடைய வீட்டை நெருங்குகின்ற வேளையிலே அந்த தாயினுடைய மகள் அலறுகின்ற சத்தமானது இந்த தந்தைக்கு கேட்கின்றது. இந்த தந்தையினுடைய மனத்திலே ஒரு விதமான பயமானது ஆட்கொள்கின்றது. எந்த ஒரு அனுபவம் இல்லை, இரவு நேரம் வேறு, என்ன செய்வது என்று தெரியாமல் மனக்குழப்பத்தோடு அந்த வீட்டை நெருங்குகின்றார்கள். அந்த வீட்டினுடைய கதவை திறக்கின்ற வேளையிலே இந்த தாயினுடைய மகள் உள்ளே அலறிக்கொண்டு இருக்கின்றாள், மிகவும் சத்தமிடுகின்றாள். இந்த குருவானவரை பார்த்து இன்னும் அதிகமாக உரக்க கத்துகின்றான். அவ்வேளையிலே இந்த தந்தை முன்னேறி செல்லுகின்ற வேளையிலே அவள் உரக்க கத்தி இந்த தந்தையை வெளியே போக சொல்லுங்கள் என்று உரக்க கத்துகின்றாள். அவரிடம் இருப்பதை எடுத்து வெளியே எறியுங்கள் என்று உரக்க கத்துகின்றாள். அப்பொழுதுதான் அந்த உதவி பங்கு தந்தை தன்னுடைய அங்கியிலே வைத்திருந்த நற்கருணை ஆண்டவரை வெளியே எடுக்கின்றார். தன்னை நோக்கி வந்த அந்த தாயாரை ஒரு சில மணித்துளிகள் இருக்க சொல்லிவிட்டு அவர் ஆலயத்திற்குள் சென்று தனக்கு துணையாக நற்கருணை ஆண்டவரை தன்னோடு எடுத்து வந்திருந்தார். எனவேதான் அலறிக்கொண்டிருந்த அந்த மகளை நோக்கி அருகிலே செல்லுகின்ற வேளையிலே உரக்க கத்தியவளாக அவள் இருந்தாள். இறுதியாக நற்கருணையை எடுத்து அவளுக்கு முகத்துக்கு அருகிலே கொண்டு செல்கின்ற வேளையிலே அவள் இன்னும் அதிகமாக உரக்க கத்தி மயக்கத்திற்கு உள்ளாகுகின்றார். அன்புக்குரியவர்களே, உயிருள்ள இறைவன் நற்கருணையிலே இருக்கின்றார் என்பதை அன்றைய நாளில் அந்த தந்தை முழுவதுமாக நம்பியவராக இன்று அவர் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட இறைவன்தான், உயிருள்ள இறைவன்தான் இந்த மாதா தொலைக்காட்சி மூலமாக இன்று நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் தேடி வந்திருக்கின்றார். அப்படி வந்த இறைவனை முழுமையாக நம்புவோம். முழுமையாக நம்பி நம்மையே அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவரை போற்றுவோம், அவரை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி கூறுவோம். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருக்கின்றார், இந்த நற்கருணையிலே உயிருள்ள இறைவனாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரை போற்றி பாடுவோம். தாராள தந்தையே ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். தாராள உள்ளமே ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். தாராள தெய்வமே ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். எளியோரின் ஏற்றமே ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். பாவிகளின் பாதையே ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். வாழ்வழிக்கும் வள்ளலே ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். நலமளிக்கும் நாயகனே ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். குறை போக்கும் குயவனே ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். இஸ்ரேலின் தலைவனே ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். தாவீதின் குலக்கொழுந்தே ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். இருளை விரட்டும் வெளிச்சமே ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். உறங்காமல் காப்பவரே ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். வழிகாட்டும் துணைவனே ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். இரக்கத்தின் ஊற்றே ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். நன்மைகளின் கடலே ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம்.
கைகளுக்குள் பொதித்தவரே ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். விண்ணகத்தின் வாசலே ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். புரட்சியின் புதல்வனே ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். படைப்புகளின் தலைவனே ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். துன்பத்தில் துணைவனே ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். எம்மை தேடும் தெய்வமே ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். வழி கொடுக்கும் வலிமையே ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். வார்த்தைகளின் உருவமே ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். மாசற்ற மைந்தனே ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். மறுரூபராஜனே ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். ஆவியின் ஆற்றலே ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். சிலுவையின் சிகரமே ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். பரிசுத்த தேவனே ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். நற்கருணை நாதனே ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். மகிழ்ச்சியின் ஆவியே ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். பரிசுத்த இரத்தமே ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். வானக உணவே ஆராதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். 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 ஆண்டவரை போற்றி புகழ்ந்த நாம் இறைவார்த்தை மூலமாக நம்மோடு உறவாட வருகின்றவரை இது நம்முடைய மனங்களுக்குள் ஏற்று அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இற வார்த்தைகள் 11 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு தொலைநாட்டிற்கு நெடுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தை பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களில் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போது அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டுத் தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன்.
இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தந்தை சூசையிலும் தாய் மரியிலும் நற்கருணை நாதரிலும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஊதாரி மைந்ததின் ஓமையை வாசிக்க கேட்டோம். பலரும் இந்த நற்செய்தியை கேட்டவுடனே நம்முடைய மனதிற்குள் தோன்றுகின்ற சிந்தனைகளாக இருப்பது ஊதாரி மைந்தன் என்று ஒரு சிலர் கூறுவோம். அதே வேளையிலே ஒரு மகனை கண்டிக்காத ஊதாரி தந்தை என்ற விதத்திலே கண்ணோட்டத்தோடு பார்ப்போம். ஒரு சில நேரங்களிலே இரக்க மிகுந்த தந்தையாக மகன் எத்தகைய பாவங்கள் செய்து மீண்டும் வந்த பொழுது ஏற்றுக்கொள்கின்ற தந்தையாக இருக்கின்றார் என்பதை நாம் சொல்லலாம். ஆனால் இன்று இந்த தந்தை ஊதாரி தந்தை அல்ல, இரக்க மிகுந்த தந்தை அல்ல, மாறாக ஊர் அறிந்த தந்தையாக இருக்கின்றார். ஊர் அறிந்த தந்தை என்றால் இந்த வாழ்கின்ற இந்த உலகத்தின் நிலைகளை பற்றி அறிந்த தந்தையாக இருக்கின்றார். நல்லா பாருங்க, இன்னைக்கு வாஸ்த நற்செய்தியில் தன்னுடைய மகன் தன்னுடைய சொத்தை கேட்ட பொழுது, இது நீ சம்பாதிச்சது இல்லை, நான் சம்பாதிச்சது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை. அதே மாதிரி, அப்பா எனக்கு சொத்தை கொடுங்க, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொன்னது கிளம்பி போகாத, நீங்கள் தான் இருக்கணும், எந்த ஒரு தடையும் அவர் வைக்கவில்லை. இல்லை தேடி போன, இல்லை இவரை விட்டு விட்டு சென்று போன, இவரை விட்டு விலகி போன அந்த மகனை தேடி இவர் மீண்டும் சென்றதாக நற்செய்தியிலே வாசிக்கப்படவில்லை, நற்செய்தியிலும் கொடுக்கப்படவில்லை, ஆண்டவருடைய ஓமையிலும் சொல்லப்படவில்லை. அல்லது தன்னுடைய மகனை பற்றி தன்னுடைய பணியாளர்களிடத்திலே விசாரித்ததாகவும் இல்லை, கவலைப்பட்டதாகவும் இல்லை. அதே வேளையிலே மீண்டும் தன்னுடைய மகன் அவரை நோக்கி வருகின்ற வேளையிலே, என் காசை வாங்கிட்டு போயிட்டு நீ செலவழிச்சிட்டு திரும்பி வர, திரும்பிய மூஞ்சில முழிக்காத அப்படின்னு கடுமையான வார்த்தைகளாலே அவர் காயப்படுத்தவில்லை. மாறாக வந்தவரை ஓடிச் சென்று கட்டி தழுவி முத்தமிடுகின்றார். ஆக இந்த தந்தை ஊரறிந்த தந்தையாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, குஜராத் மாநிலத்திலே மிகப்பெரிய தொழிலதிபர், 71 நாடுகளுக்கு வைர வியாபாரம் செய்கின்ற ஒரு தொழிலதிபர், அவருடைய பெயர் சாவ்ஜின் தொலக்கியா என்கின்றவர். அவருடைய மகன் அமெரிக்காவிலே படிப்பை முடித்துவிட்டு மீண்டும் தன்னுடைய நாட்டிற்கு திரும்புகின்றார். வந்தவுடனே தன்னுடைய தந்தையை சந்திக்கின்றார். சௌஜின் தொலக்கியா என்று சொல்லக்கூடிய தந்தை தன்னுடைய மகன் ராவியா தொலக்கியாவை பார்த்து, 1 மாத காலம் நீ தனியாக வேறு இடத்திற்கு சென்று சொந்தமாக நீயே ஒரு தொழிலை தேடிக்கொண்டு அவற்றில் வரக்கூடிய வருமானம் கொண்டு நீ தனியாக வாழ்ந்து வர வேண்டும் என்று ஒரு கட்டளையை அவருக்கு முன்பாக வைக்கின்றார். இந்த ராவியா தொலக்கியா அதை ஏற்றுக்கொண்டு தந்தை கொடுத்த சிறிய பணத்தோடும் மேலும் 2-3 ஆடைகளோடும் அவர் வேறு மாநிலத்திற்கு செல்கின்றார். கேரளாவிலே கொச்சின் என்னும் இடத்திலே அவர் செல்கின்றார். அவருக்கு அங்கு பேசக்கூடிய அந்த மொழியானது, மலையாள மொழியானது அவருக்கு தெரியவில்லை. இருந்த பொழுதிலும் வேலை தேடி அலைகின்றார். அவருடைய தந்தை கொடுத்த மற்றொரு கட்டளை, எந்த வேலையிலும் என்னுடைய பெயரை இந்த 1 மாத காலத்திலே நீ பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கட்டளையை கொடுக்கின்றார்.
1 மாதத்திலே அவர் அங்கு இருக்க வேண்டும். எத்தனையோ இடங்களுக்கு அவர் வேலைக்கு சென்றும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர் யார் என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இவரும் தான் யார் என்று சொல்லவில்லை. தனக்கு யாரும் இல்லை, குடும்பம் இல்லை என்று சொல்லியே அவர் அலைந்து திரிந்திருக்கின்றார். இறுதியாக ஒரு பேக்கரியில் ஒரு வேலை கிடைக்குது. அங்கு இருந்து கொண்டு 1 மாத காலம் பணியாற்றுகின்றார். இறுதியாக 1 மாத காலம் முடிந்தவுடனே மீண்டும் தன்னுடைய தந்தைக்கு தகவல் கொடுத்து தன்னுடைய தந்தை அவரை அழைத்து செல்கின்றார். அந்த தருணத்தில்தான் அவர் வேலை செய்த இடத்தில் இருந்த ஒவ்வொருவருக்கும் தெரிகின்றது இவர் எவ்வளவு பணக்காரர் என்று. சுமார் 6000 கோடிக்கு உரிமையானவர் என்று. அன்புக்குரியவர்களே, 1 மாதம் கழித்து தனியாக ஒரு தொழிலை தேடி அவற்றின் மூலமாக வரக்கூடிய வருமானத்திலே வாழ்ந்த தன்னுடைய மகனுக்கு தன்னிடம் இருந்த அனைத்து பொறுப்புகளையும் அவனிடத்திலே அந்த தந்தை கொடுக்கின்றார். காரணம், என்னுடைய மகன் இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே எத்தகைய மக்கள் இருக்கின்றார்கள் என்பதையும் அவர்களிடத்தில் எப்படி நாம் பணி செய்ய வேண்டும் என்பதையும் அவர்களுக்காக அந்த போட்டிமிக்க உலகத்திலே எத்தகைய உள்ளத்தோடு நம்முடைய தொழிலை செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருவதற்காகவே அவர் இவ்வாறு செய்தார். 1 மாத காலம் வாழ்ந்து வந்த, தனியாக யாருமில்லை என்று சொல்லி வாழ்ந்து வந்த அந்த திராவியா தொலைக்கியா என்கின்றவர் இறுதியாக கூறுவது, நான் மக்களிடத்திலே பழகிய தருணங்களிலே அன்பை உணர்ந்து கொண்டேன். சராசரி பாமர மக்களுடைய மனநிலையை உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இதே தந்தையைப் போலதான் நம்முடைய இறை தந்தையும். ஊதாரி மைந்தன் ஓமையில வரக்கூடிய தந்தை இறை தந்தையை சுட்டி காட்டுகின்றது. அந்த இறை தந்தை இன்று இந்த உலகத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் இன்னைக்கு நிறைய நேரங்களில் தந்தையை விட்டுட்டு நம்ம ரொம்ப தூரம், நெடுந்தூரம் போயிட்டுருக்கோம். உலக மாயைகளில் கால் போன போக்கில் நிறைய பேர் போயிட்டுருக்கோம். இன்னைக்கு இந்த தொலைக்காட்சியில் ஆண்டவுடைய நற்கண்ண பிரசனத்துக்கு முன்னாடி அதிகமாக உட்கார்ந்துருக்கிறது இளைஞர்களா அல்லது முதியவர்களா என்று பார்க்கின்ற வேளையிலே, அல்லது முடியாதவர்களா என்று பார்க்கின்ற வேளையிலே, இன்று நம்முடைய தலைமுறை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்கரை நாதரை விட்டு பல்வேறு இடங்களுக்கு நோக்கி ஓடி சென்று கொண்டிருக்கின்றன. அழிவை நோக்கி நமக்கு பாதை வகுத்திருக்கின்ற பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே அந்த தந்தை நற்கர்நிலை இவ்வேளையில் எழுந்திருக்கின்ற நம் தந்தை நம்மை நோக்கி கூப்பிடுகிறார். திரும்பி வா, திருந்தி வா என்று கூப்பிடுகிறார். பாதை மாறி போன நாம் அனைத்தையும் உணர்ந்து இறுதி காலகட்டத்திலே நான் என்னுடைய இளமையிலே பாவம் செய்துவிட்டேன் என்று மனம் வருந்தியவர்களாக இன்றைய நாளில் ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்திருக்கலாம். இன்று உங்களை நோக்கிய அந்த தந்தை ஒரு அழைப்பை விடுக்கின்றார். உன்னுடைய குடும்பத்திலே, இதோ இந்த உலகிலே, மாய உலகிலே தவறி போகின்ற இளைஞரையும் இளைஞர்களையும் இன்று நீங்கள் அறிவுரை கூறி அவரிடத்தில் அழைத்து வர அழைப்பை விடுக்கின்றார். அதே வேளையிலே இந்த இறை தந்தை எவ்வாறு இன்றைய ஓமையிலே அந்த மகன் திரும்பி வருகின்ற வேளையிலே வாரி அணைத்து முத்தமிடுகின்றாரோ, அதே போல நீ பாவ வாழ்க்கையில் சென்று விட்டாலும் சரி, என்னை விட்டு பிரிந்து விட்டாலும் சரி, திரும்பி வருகின்ற வேளையிலே நான் உன்னை அணைத்துக் கொள்வேன், உனக்கு முத்தமிடுவேன், உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றி செல்வேன் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். விவிலியத்தில் 2 பேர் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். ஆண்டவரை விட்டு விலகி சென்று விட்டு மீண்டும் வருகின்ற வேளையிலே அவரை ஆண்டவர் தழுவுவதை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராலே தேர்ந்தெடுக்கப்பட்டு, சிறு வயதிலே ஆண்டவராலே தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக பெரிய ஒரு கோலியாத்தை வீழ்த்துகின்ற அளவிற்கு வல்லமையை வழங்கிய ஆண்டவர், தாவீதை தேர்ந்தெடுத்த ஆண்டவர், அந்த தாவீது
ஆண்டவருக்கு எதிராக பிறருடைய மனைவியை கவர்ந்து பாவம் செய்து மீண்டும் அவருடைய தூயகத்திற்கு முன்பாக நெடுஞ்சாங்கிடையாக விழுந்து மன்னிப்பை வேண்டுகின்ற வேளையிலே ஊதாரித்தனமாக சென்றுவிட்டு மீண்டும் ஆண்டவரிடத்திலே கடவுளிடத்திலே வருகின்ற வேளையிலே ஆண்டவர் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற வேளையிலே பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கின்றார். இயேசுவோடு பயணித்தவர், இயேசுவிற்காக பல்வேறு விதமான வார்த்தைகளை, நான் உன்னோடு இருப்பேன் போன்ற வார்த்தைகளை, நான் ஆண்டவர் உம்மை பற்றிக் கொள்வேன் என்ற வார்த்தைகளை, என் கால்களை மட்டும் என் உடல் முழுவதும் கழுவும் என்ற வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பயன்படுத்திய அவர் அவரை 3 முறை மறுதலிக்கின்றார். ஆண்டவரை விட்டு விலகி சென்று விட்டனே என்று மீண்டும் மனம் வருந்தியவராக கண்ணீர் வடிக்கின்ற வேளையிலே ஆண்டவர் அவரை தேற்றுகின்றார். அதே ஆண்டவர் அவரிடத்தில்தான் நம்முடைய திருச்சபையின் தலைவராக அவருக்கு பின்பாக அவரை தேர்ந்தெடுக்கின்றார். விண்ணகத்தின் திறவுகோலையும் அவருடைய கையிலே கொடுக்கின்றவராக பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்நாளிலே அதே ஆண்டவர் ஊதாரி பிள்ளைகளாக சென்று கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். திரும்பி வர அழைக்கின்றார், திரும்பி வர அழைக்கின்றார். கைக்குள்ளே ஒரு அலைபேசியிலே நம்முடைய வாழ்க்கையை முடக்கி கொண்டிருக்கின்றோம், சீரழிந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இளைய தலைமுறையினர் எங்கோ சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்று அவர்கள் மீண்டும் மனம் மாறி வர வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். ஐயோ, நான் பாவம் நிறையா செஞ்சுட்டேன், நீ ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். அந்த வார்த்தைகள் இறைவனிடத்திலே கிடையாது. வருகின்ற வேளையிலே, மனம் வருந்தி வருகின்ற வேளையிலே நம்மை ஆறு தழுவி முத்தமிட காத்து கொண்டிருக்கின்றார். நான் முறையற்ற வாழ்க்கையை வாழ்ந்து விட்டேன், இறுதி நாளிலே நான் ஆண்டவரிடத்தில் எப்படி செல்வேன்? நான் ஆண்டவரை தேடுகின்ற நாட்களில் நான் தேடாமல் அவரை விட்டு விலகி சென்று விட்டேன். இப்பொழுது எப்படி நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் நிற்க முடியும் என்ற மனங்களுக்குள்ளே கேள்விகள் இருந்தால் திரும்பி வா என்று ஆண்டவர் அழைக்கின்றார். நம்மை கட்டி முத்தமிட அவர் தயாராக இருக்கின்றார். இந்த உலகத்தை நீ அறிந்து கொள்வதற்காக உனக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருந்தேன். என்னை விட்டு நீ சென்ற பொழுது, என்னை விட்டு நெடுந்தூரமாக சென்ற பொழுது மீண்டும் என்னை நோக்கி வருவாய் என்ற எண்ணத்தோடு நான் காத்து கொண்டிருந்திருக்கின்றேன். இதோ இந்நாளிலே அந்த ஆண்டவர், இந்த நற்கருணையிலே எழுந்திருக்கின்ற ஆண்டவர் திரும்பி வா என்று நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதுவரை நம்முடைய வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்தையும் மறந்து விடுவோம். எவ்வாறு ஊதாரி மைந்தன் என்னுடைய தந்தையின் வீட்டிற்கு நான் செல்கின்ற வேளையிலே என்னுடைய அவரிடத்திலே சென்று நான் மன்றாட ஒரு பணியாளராக சேர்ந்து கொள்வேன் என்று தன்னுடைய மனதிற்குள் சொல்லி கொண்டாரோ, ஆனால் அவர் அங்கு செல்கின்ற வேளையில் இறை தந்தை அவரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்வது போல இன்று நாமும் என்னுடைய தந்தையினிடத்திலே நான் செல்வேன், என்னுடைய தந்தை என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வருகின்ற வேளையிலே இன்று அந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களை போக்கி, நம்முடைய மனங்களை மாற்றி, நம்முடைய இதயங்களை தொட்டு இவ்வேளையிலே அவருடைய பிள்ளைகளாக நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார். ஊதாரி தந்தை அல்ல, ஊரறிந்த தந்தையாக என் மகன் சென்றான், வாழ்க்கையை கற்றுக்கொண்டான், எது நல்லது கெட்டது என கற்றுக்கொண்டான், மீண்டும் என்னை நோக்கி வருவான், வந்து கொண்டிருக்கின்றான், வந்திருக்கின்றான் என்று நம்மையே பார்த்து கொண்டிருக்கின்ற, நற்கருணையில வீற்றிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற நாம் ஆண்டவரை நோக்கி வருவோம். நம்முடைய பாவங்களை அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அந்த ஆண்டவரை இறுக பற்றி பிடித்து கொள்வோம். அவர் நம்மை கட்டி முத்தமிட தயாராக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதோ நம்முடைய ஆண்டவர் ஊரறிந்த தந்தையாக, நம்முடைய உள்ளங்களை அறிந்த தந்தையாக இதோ நற்கருணையிலே வீற்றிருக்கின்றார். நாம் அந்த ஆண்டவருக்கு எதிராக ஊதாரித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றோம். இதோ இவ்வேளையிலே அன்பு தகப்பனை, என் தாயும் தந்தையுமாக இருந்து வழிநடத்துபவரே, மருத்துவரே,
இதோ இந்த ஊதாரித்தனமாக வாழ்ந்த உம்முடைய பிள்ளை உம்மை நோக்கி வந்திருக்கின்றேன் என்று நாம் அவருக்கு எதிராக செய்த பாவங்களை நினைத்து பார்த்தவர்களாக மனம் வருந்தி அவரிடத்திலே பாவ மன்னிப்பை பெறுவோம். மனம் வருந்தி அவரிடத்திலே மன்னிப்பை பெறுவோம். அவரிடத்திலே ஆசையான முத்தத்தை வேண்டுவோம். ஊதாரி பிள்ளை நான் ஓடி வந்தேன், அப்பா தந்தாய் ஏற்றிடுவாய், உம்மன்பா என்னை நீ மாற்றிடுவாய். ஊதாரி பிள்ளை நான் ஓடி வந்தேன், அப்பா தந்தாய் ஏற்றிடுவாய், உம்மன்பால் என்னை நீ மாற்றிடுவாய். ஊதாரி பிள்ளை நான் ஓடி வந்தேன், அப்பா தந்தாய் ஏற்றிடுவாய், உம்மன்பால் என்னை நீ மாற்றிடுவாய். ஊதாரி பிள்ளை நான் ஓடி வந்தேன், அப்பா தந்தாய் ஏற்றிடுவாய், உம்மன்பால் என்னை நீ மாற்றிடுவாய். தந்தையாக நீருக்க உன் வழிதவறி நான் இன்று சென்றேனையா. தாயாக தந்தையாக நீருக்க உன் வழிதவறி நான் இன்று சென்றேனையா. தாயாக தந்தையாக நீருக்க உன் வழிதவறி நானும் சென்றேனையா. தாயாக தந்தையாக நீருக்க உன் வழிதவறி நானும் சென்றேனையா. ஊதாரி பிள்ளையாய் ஓடி வந்தேன், அப்பா தந்தாய் ஏற்றிடுவாய், உம்மன்பால் என்னை நீ மாற்றிடுவாய். ஊதாரி பிள்ளையாய் ஓடி வந்தேன், அப்பா தந்தாய் ஏற்றிடுவாய், உம்மன்பால் என்னை நீ மாற்றிடுவாய். தெய்வமாய் நீருக்க உன் தேவைகள் இன்றி வாழ்ந்தேனையா. தேற்றிடும் தெய்வமாய் நீருக்க உன் தேவைகள் இன்றி வாழ்ந்தேனையா. ஊதாரி பிள்ளை நான் ஓடி வந்தேன், அப்பா தந்தாய் ஏற்றிடுவாய், உம்மன்பால் என்னை நீ மாற்றிடுவாய்.
ஊதாரி பிள்ளையாய் ஓடி வந்தேன் அப்பா தந்தாய் ஏற்றிடுவார் உம் அன்பால் என்னை நீ மாற்றிடுவார் உருவமாய் நீருக்க நான் அலட்சியமாக சென்றேன் ஐயா. அமைதியின் உருவமாய் நீருக்க நான் அலட்சியமாக சென்றேன் ஐயா. ஊதாரி பிள்ளை நான் ஓடி வந்தேன் அப்பா தந்தாய் ஏற்றிடுவாய் உம் அன்பால் என்னை நீ மாற்றிடுவாய். ஊதாரி பிள்ளை நான் ஓடி வந்தேன் அப்பா தந்தாய் ஏற்றிடுவாய் உம் அன்பால் என்னை நீ மாற்றிடுவாய். ஊதாரி பிள்ளை நான் ஓடி வந்தேன் அப்பா தந்தாய் ஏற்றிடுவாய் உம் அன்பால் என்னை நீ மாற்றிடுவாய். அப்பா தந்தாய் ஏற்றிடுவாய் உம் அன்பால் என்னை நீ மாற்றிடுவாய். அப்பா தந்தாய் ஏற்றிடுவாய் உம் அன்பால் என்னை நீ மாற்றிடுவாய். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த ஒரு மணி நேரத்திலே ஆண்டவர் நம்முடைய இல்லங்களை தேடி இந்த தொலைக்காட்சியின் மூலமாக வந்திருக்கின்றார். நம்முடைய குடும்பங்களை வேலையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற தருணம் இதோ. இந்த வேலையில் நற்கனில் இருக்கின்ற ஆண்டவர் இதோ உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இதோ நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய குறைகளையும் இதோ நம்முடைய இருக்கக்கூடிய குற்றங்களையும் இதோ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளையும் சோதனைகளையும் எடுத்து சொல்லி, அன்பு ஆண்டவரே, இதோ உம்மை நாங்கள் காண வேண்டும் என்ற எத்தனையோ ஆவலோடு இருக்கின்ற தருணத்தில் உம்முடைய ஆலயத்தை நோக்கி வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இதோ எங்களால் வர முடியாமல் இதோ இன்று நீர் எங்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் தேடி வந்து இருக்கின்றேன். இந்த வேளையிலே அன்பு ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இறங்குமாறு இதோ இவ்வேளையிலே எங்களுடைய குறைகளை கேட்டு அவற்றை தீர்க்கின்ற எல்லாம் வல்லவருமாக இருக்க வேண்டும் என்று இதோ நம்முடைய மனங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இதோ நம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இதோ உமக்கு தந்தையாக நான் இருக்கின்றேன், தாயாக இருக்கின்றேன், நண்பனாக இருக்கின்றேன், ஊற்ற துணையாக இருக்கின்றேன், உம்முடைய தேவனாக நான் என்னாலும் இருக்கின்றேன் என்று கூறுகின்ற ஆண்டவர் இதோ வேளையிலே உங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்ற இந்த தருணத்திலே இதோ உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இதோ உடல் நோயினாலே அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய மனங்களையும் தொட்டு கவலைப்படாதே, திகையாதே, கலங்காதே, இதோ என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் நம்முடைய குறைகள் அனைத்தையும் கேட்டு இதோ இவ்வேளையில் ஆசீர்வாதமாய் உங்களுடைய மனங்களுக்குள் இறங்கி உங்களுடைய நோய்களை போக்குகின்ற தேவனாக, உங்களுடைய உடல் வலிகளை போக்குகின்ற தேவனாக, உங்களுடைய கால் வலிகளை போக்குகின்ற தேவனாக, உங்களுடைய இதய நோயை போக்குகின்ற தேவனாக, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கின்ற தேவனாக இதோ இவ்வேளையில் இந்த நற்கருணை ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கின்றார்.
இதோ கடன் பிரச்சனையாலே, இதோ குழந்தை பாக்கியம் வேண்டியவர்களாக, இது எத்தனையோ வேண்டுதலோடு இந்த 1 மணி நேரத்தை நம்முடைய ஆண்டவருக்காக ஒதுக்கி நீங்கள் இதோ அவருக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த தருணத்திலே நீர் உன்னுடைய நேரத்தை எனக்கு கொடுக்கின்ற வேலைகளே, இதோ ஒரு நொடியில் அற்புதம் செய்யக்கூடிய நான், ஒரு நொடியிலே அதிசயங்கள் செய்யக்கூடிய நான் இன்று உம்முடைய குடும்பத்திலே உனது மூலமாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய இருக்கின்றேன். என்னுடைய குடும்பமாக உம்முடைய குடும்பத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர், இதோ இவ்வேளையிலே நீங்கள் எழுப்புகின்ற கண்ணீர்களையும் வேண்டுதல்களையும் இதோ கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே நம்முடைய கண்ணீர்களை துடைக்கின்ற ஆண்டவராக, நம்முடைய மனக்குறைகளை போக்கின்ற ஆண்டவராக, நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கின்ற ஆண்டவராக இதோ இவ்வேளையில் இருக்கின்றார். எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையில் இருக்கின்றேன் என்று எண்ணுகின்ற உள்ளங்களுக்கு இதோ உன்னோடு நான் இருக்கின்றேன் என்கின்ற ஆண்டவர் இதோ இந்த வேளையிலே உங்களுக்கு முன்பாக தோன்றி ஆறுதலாக இருந்து கொண்டிருக்கின்றார். யார் உன்னை கைவிட்டாலும் நான் எந்நாளும் எந்த பொழுதிலும் எந்த வேளையிலும் நான் கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ இவ்வேளையிலே உங்களுக்கு முன்பாக உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அவரை பார்த்து வேண்டுகின்ற தருணத்திலே அந்த ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வழங்குகின்ற ஆண்டவராக இதோ இவ்வேளையிலே இருக்கின்றார். முழுவதுமாக அவரை நம்பி, ஆண்டவரை நான் ஊதாரி பிள்ளையாக சுற்றித்திருந்தேன், பாவ வாழ்க்கையிலே பாவ சேற்றிலே துவண்டு கிடந்தேன், இதோ இந்த வேளையிலே அன்பு ஆண்டவரை உம்முடைய பிள்ளையாக மீண்டும் ஓடி வந்திருக்கின்றேன். என்னுடைய பாவங்களை இதோ அன்பு ஆண்டவரே என்னை மன்னித்திருக்கின்ற தேவனாக உம்மிடத்திலே நான் தேடி வந்திருக்கின்றேன். இதோ இந்த வேளையிலே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை தொடும் தகப்பனே, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, எங்களுடைய வழிகளிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே, மனக்குழப்பங்களிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே, இதோ எங்களுடைய குடும்பத்தில் அன்பு சமாதானம் ஒற்றுமை தாரும் ஆண்டவரே, இதோ எங்களுடைய மன நோய்கள் அனைத்திலிருந்து விடுதலை தந்து உம்முடைய இல்லமாக எங்களுடைய உள்ளங்கள் மாற இதோ இவ்வேளையிலே உம்மை இறைஞ்சுகின்றோம் என்று நம்முடைய குறைகளை ஆண்டவரிடத்திலே எடுத்துக்கோ. இதோ இவ்வேளையில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரின் குறைகளையும் உங்கள் ஒவ்வொருவரையும் இதோ இவ்வேளையிலே நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். அதிசயங்கள் செய்ய இருக்கின்றார், அற்புதங்கள் செய்ய இருக்கின்றார். இந்த தொலைக்காட்சி மூலமாக இதோ இந்நாளிலே உம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கின்ற ஆண்டவர் உங்களோடு உறவாட இருக்கின்றார், உங்களோடு வழிநடத்த இருக்கின்றார். அந்த ஆண்டவரை போற்றி ஆராதிப்போம். நம்பிக்கையோடு நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் எடுத்து கூறுவோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இதோ இவ்வேளையிலே இந்த தருணத்திலே எங்களோடு உறவாடும் ஆண்டவரை நன்றி ஆண்டவரை என்று சொல்லுவோம். நன்றி தகப்பனே என்று சொல்லுவோம். நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்துரைப்போம். எங்களுடைய விண்ணப்பங்களை கேளும் ஆண்டவரே, எங்களுடைய உடல் நோயை நீக்கும் ஆண்டவரே, எங்களுடைய மனநோயை நீக்கும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று இதோ நற்கருணை ஆண்டவரிடத்தில் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இதோ இந்த தொலைக்காட்சி மூலமாக நீர் உயிருள்ள இறைவனாக இருக்கின்ற என்பதை நம்பியவர்களாக உம்மை நோக்கி கரங்களை ஏந்தி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே நீரே ஆசீர்வதியும் தகப்பனே. இதோ நீர் நடக்கின்ற வேளையில் உம்முடைய ஆடையை தொட்ட அந்த பெண்ணிற்கு நீ அற்புதங்கள் செய்தீர், முடமானவரை நீர் நடக்கச் செய்தீர், பார்வையற்றவருக்கு நீர் பார்வை கொடுத்தீர். இதோ இந்த வேளையிலே அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி ஒவ்வொரு நாளும் மன்றாடி கொண்டிருக்கின்ற, குறிப்பாக இந்த 1 மணி நேரத்தை உமக்காக ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரின் குறைகளை போக்கும் ஆண்டவரே. கண்டு விசுவசிப்பவரை விட காணாமல் விசுவசிப்போர் பேறு பெற்ற என்று கூறிய அன்பு தெய்வமே, இதோ உம்மை நேரிலே பார்க்க முடியவில்லை என்றாலும் இதோ இந்த வேளையில் இந்த தொலைக்காட்சி மூலமாக உம்மை பார்த்து உணர்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. மனக்குறைகளை தீர்க்கும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. இதோ பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இவ்வேளையிலே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு மனம் மாறி மீண்டும் உம்மை நோக்கி திரும்பி வர, அவர்களுடைய மனங்கள் திருந்தி வர இவ்வேளையில அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அவர்களுடைய குடும்பத்தாரை கண்ணோக்கி அருளும் ஆண்டவரே. இதோ இந்த உலகத்திற்காக, உலக அமைதிக்காக அன்பு ஆண்டவரை மன்றாடி கொண்டிருக்கின்றோம். ஒன்றுமில்லாத அழிந்து போகக்கூடிய செல்வத்திற்காக இதோ ஒரு நாட்டினர் மற்ற நாட்டினரோடு பகைமை உள்ளத்தோடு உயிர்களை கொன்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நீரே அவர்களுக்கு அமைதி அருளும் ஆண்டவரே. உண்மையான வாழ்க்கை எதுவென்று உணரச் செய்துள்ள ஆண்டவரே. பகைமை எண்ணத்தை அவர்களிடத்தில் இருந்து அகற்றி அன்பும் சமாதானம் ஒற்றுமை இந்த உலகத்திலே நிலவுகின்ற விதமாக இதோ அன்பு தகப்பனை இவ்வேளையிலே உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் தகப்பனை, வழிநடத்தும் ஆண்டவரே, வழிநடத்தும் இயேசுவே, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. ஊதாரி பிள்ளையாய் ஓடி வந்தேன் அப்பா
தந்தாய் ஏற்றிடுவாய். உம்மன்பால் என்னை நீ மாற்றிடுவாய். அப்பா தந்தாய் ஏற்றிடுவாய். உம்மன்பால் என்னை நீ மாற்றிடுவாய். ஆண்டுயருவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாடை மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிழ்ச்சியோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தீத்துணர்ந்து மகிழ அருள் வீரா. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.